முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பதிவுத்துறையின் கீழ் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் காகிதமில்லா ஆவணப்பதிவு, நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு மற்றும் தானியங்கி பத்திர உருவாக்கம், மறு விற்பனையாகும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு கட்டட களப்பணியின்றி ஆவணங்களை அன்றே திரும்ப வழங்கும் திட்டம் என்பது உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு பயிலுவதற்காக சிறுபான்மையின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் வழங்குவதற்கான ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி. மேலும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் சிப்காட் தொழில் பூங்கா மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் தண்ணீர் சேவையை கருத்தில் கொண்டு அங்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிகளுக்கு தூத்துக்குடியில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிகளை சிப்காட் பகுதியில் தொடங்குவதற்கான அந்த திட்டத்தை இப்போது முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அந்த தூத்துக்குடி தொகுதி எம்பி கனிமொழி மற்றும் அந்த தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் இப்போது இருக்கிறார்கள். இங்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு வந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிப்காட் வளாகத்தில் முள்ளக்காடு பகுதியில் உள்ள சிப்காட் பூங்காவில் தூத்துக்குடியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் ஒரு நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, பத்திரப்பதிவு துறை, கால பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பாக திட்டம் மற்றும் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சி துறையின் சார்பாக மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சார்பாகவும் அந்த மந்தைவெளி பேருந்து பணிமுனையத்தில் ஒருங்கிணைந்த பன்முக போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதே போல சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜீவ்காந்தி சாலை ஒக்கிய மடுவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்திற்கான அடிக்கல் நாட்டையும் முதலமைச்சர் அந்த அடிக்கல் நாட்டினார். இப்போது சிப்காட் வளாகத்தில் அவர் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தின் கீழ் தூத்துக்குடியில் அந்த முள்ளக்காடு பகுதியில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை நன்னீராக்கும் திட்ட பணிக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு வறட்சியான பகுதிகளுக்கு இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்வதற்காக இந்த புதிய திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் முறையாக செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் பட்ட மேற்படிப்பு பயிலும் சிறுபான்மையின மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் அதற்கான ஆணைகளையும் இன்று வழங்குகிறார். இது தவிர தொன்மையான தேவாலயங்கள் மற்றும் பழமை வாய்ந்த தேவாலயங்களை புனரமைப்பதற்கு 1,81,97,000 ரூபாய்க்கான காசோலைகளை அந்தந்த தேவாலய பிரதிநிதிகளிடம் 2 தொன்மையான தேவாலயங்களை சீரமைப்பதற்கான காசோலையும் வழங்குகிறார். இப்போது நான் பார்த்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி அந்த முள்ளக்காடு பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் அங்கு புதிய அந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் 60 மில்லியன் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளொன்றுக்கு கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட வந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தவிர கால்நடை பராமரிப்பு துறை சார்பாகவும் 12 கட்டடங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்று, இது தவிர பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, பத்திரப்பதிவு துறையில் அந்த ஸ்டார் 3.0 என்ற புதிய காகிதமில்லா ஆவணப்பதிவு திட்டம் ஆகிய திட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டமும் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 திட்ட பணிகளில் மற்றும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், புதிய கட்டிடங்கள், 4 வழிச்சாலை பாலங்கள் ஆகியவை அமைக்கும் திட்ட பணிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார்.